ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மோட்டிவேஷன் வீடியோ இல்லைனா என்னோடய டாக்குங்கிறது இட் இஸ் ஆஸ் மச் ஃபார் மீ ஆஸ் இட் இஸ் ஃபார் யூ. இது எனக்காக கூட. டாபிக் இஸ் டு ஓவர் கம் டெம்டேஷன். எனக்கு ரொம்ப சாக்லேட் வந்து ரொம்ப பெரிய வீக்னஸ். லைக் எனக்கு அதை ரெசிஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லைக் ஈவன் அ டே ஒரு நாள் கூட சாக்லேட் இல்லாமல் இருக்கிறது எனக்கு கஷ்டம். அந்த அளவுக்கு ஐ லவ் சாக்லேட். அப்போது ஐ வாஸ் திங்கிங், ஏன் நான் இப்படி இவ்வளோ சாக்லேட் மேலே ஆர்வமாக இருக்கேன், டெய்லியே இதே சாப்பிட்ணுன்ட்டு ஆசையாக இருக்கேன், ஏன் என்னால் இது கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த டெம்டேஷன். ஆனால் என்ன ஆகுது, வென் ஐ ட்ரை இனிஷியலி எல்லாம் என்னாச்சுன்னா, எவ்வளோ தான் நம்ம வந்து காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப மைண்டு பவர்ஃபுல்லாக இருந்து சரி நான் இன்றைக்கி வந்து சாக்லேட் சாப்பிடவே மாட்டேன் அப்படிலாம் நினச்சி ஆரம்பிப்போம். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து ஆக்சுவலாக நான் டெய்லி ருட்டீனாக வந்து ஒரு சில டைம்ஸில் வந்து இது சாப்பிட்ற பழக்கம். லைக் இப்போது ஜென்ரலி வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் மாதிரி ஒரு டிசர்ட் மாதிரி ஒரு சாக்லேட் சின்ன சாக்லேட் சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு சில டைமில் எனக்கு அது ரொம்ப பழக்கம். அப்போ அந்த டைம் வரும்போது யோசிக்காமலே நான் அது எடுத்து சாப்பிட்றேன். நான் அந்த டைமில் எனக்கு அந்த மைண்ட் கண்ட்ரோல் கிடையாது. அந்த டைமில் நான் போய் சும்மா அப்படியே ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு சாக்லேட் எடுத்து சாப்பிட்றேன். அது இப்போது டின்னர் முடித்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் சாப்பிட்றது அது ஒரு ரிச்சுவல் மாதிரி போய் சாப்பிட்றேன். அப்போது நான் அப்போ வேண்டான்னு நினச்சாலும் அந்த டைமில் என்னால் அது பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அப்போது தான் நான் வந்து இது கொஞ்சம் டீப்பாக எப்படி இது ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் குறிப்பாக இது ஏன்னா எனக்கு வந்து சாக்லேட் கண்டிப்பாக லைஃப்பில் இருந்து தான் ஆகணும். எனக்கு இதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு என்ன வாழ்க்கை. ஸோ அது வந்து சாக்லேட் லைஃப்பில் இருந்து கட் பண்ணணுங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு நோக்கமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் தட் இது இல்லாமல் முடியாதுங்கிற அளவுக்கு இருக்கிற அந்த அடிக்ஷனோ இல்லை அந்த டெய்லி ருட்டீனோ அதிலிருந்து பிரேக் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் எப்படியாவது சாப்பிட்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஏதோ ஒன்று செஞ்ச பிறகு ஒரு ரிவார்டாகவோ ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு இதாகவோ இல்லை ஏதோ ஹார்ட் ரொம்ப கஷ்டமான ஒரு நாள் வந்துச்சுன்னா ஒரு கம்ஃபர்ட்டாகவோ எல்லாம் சாப்பிடலாம். இல்லாமல் டெய்லி வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ தேட் இஸ் வாட் ஆக்சுவலி ஸ்டார்டட் மீ இன்டு திஸ் ஹோல் இந்த டெம்டேஷன் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு நான் அதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வாட் எவர் ஐ லேர்ன் எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகிடுச்சு தட் ஐ வில் ஷேர் டுடே. உங்களுக்கும் ஏதோ குட்டி குட்டி இந்த மாதிரி டெம்டேஷன் இருந்தால் திஸ் மேபி ஆஃப் ஹெல்ப் டு யூ. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வாட் எவர் ஐ லேர்ன்ட் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, வென் ஐ வாஸ் ரீடிங் ஐ ஃபவுண்ட் தட் இந்த டெம்டேஷன் இஸ் நாட் ஃபார் தி ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப், அது இட் இஸ் சாட்டிஸ்ஃபையிங் அ டீப்பர் நீட் அப்படின்னு படித்தேன். இட் கேன் பி ஃபார் கம்ஃபர்ட், அது ஒரு கம்ஃபர்ட்டுக்காகவோ ஒரு வேலிடேஷனுக்காகவோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காகவோ ஒரு எஸ்கேப்புக்காகவோ அப்படி ஏதோ ஒரு நமக்குள்ளே இருக்கிற ஒரு நீடு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் இது சாப்பிட்றோம் ஆர் இந்த ஆப்ஜெக்ட் நம்ம தேடுறோம். இல்லாமல் இட் இஸ் நாட் ஃபார் த ஆப்ஜெக்ட் இட் செல்ஃப், அது இட் இஸ் மீட்டிங் சம் நீட் விச் இஸ் நாட் அதர்வைஸ் மெட் அப்படின்னு நான் படித்தேன். அப்போ நான் யோசிச்சு என் சுச்சுவேஷனில் இல்லை, எனக்கு இது ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டிங் ஆக்டிவிட்டி. லைக் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கவுச்சில் உட்காந்து நல்ல ஒரு சாக்லேட் சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம், ஒரு கம்ஃபர்ட். ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் தட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரிலாக்ஸ், ரீவைண்ட், ஒரு கம்ஃபர்ட் வேணும். அதுக்காக தான் நான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. நவ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க அந்த தி அட்வைஸ் வாஸ் டு ஜஸ்ட் லேபிள் இட். இது வந்து நமக்கு அடுத்த தடவை அந்த டெம்டேஷன் வரும்போது வாட் ஐ ரியலி நீட் இஸ் கம்ஃபர்ட் ஆர் வாட் ஐ ரியலி நீட் இஸ் ரிலாக்ஸேஷன் ஆர் எக்ஸைட்மெண்ட். நமக்கு என்ன வேணுமோ அதுதான் ஒரு வேலிடேஷன், அந்த நீடு தான் எனக்கு வேணும்னு வென் யூ லேபிள் இட் நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம மேலே இருக்கிற grip வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் we cannot really ஜஸ்ட் வில் பவர் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் சாக்லேட் சாப்பிடாமல் உட்காந்துடுவேன் இப்படின்னு நினைக்கிறது இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி. அப்போது வாட் இஸ் அட்வைஸ்ட் இஸ் டு டூ சம்திங் எல்ஸ். அது ஒரு எம்டியாக விடாமல் இப்போ சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பதிலாக டூ சம்திங் எல்ஸ் விச் இஸ் ப்ரொடக்டிவ் அண்ட் காமிங், அதே எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ரிலாக்ஸிங்காக இருக்கிற இன்னொன்று விச் இஸ் நாட் ஹார்ம்ஃபுல் டு மீ. இப்போ அது ஒரு மியூசிக் கேட்குறதா இருக்கலாம், சம்திங் தட் ஐ கேன் லிசன் டு பீஸ்ஃபுல்லி ஆர் ஐ லவ் டு ரீட். ஸோ ஏதோ புக்கு ஈவினிங் சாப்பிட்ட பிறகு இன்ஸ்டெட் ஆஃப் சாக்லேட் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு புக்கு கொஞ்சம் நேரம் வாசிக்கிற மாதிரி ரிச்சுவல் வச்சுக்கலாம். ஆர் வாட் எவர் அந்த டைமில் எனக்கு கம்ஃபர்ட் கொடுக்குற வேறு ஏதோ ஒன்று விச் இஸ் குட் ஃபார் மீ.
ஒரு நியூட்ரல் ஃபார் மீ இட்ஸ் அட்லீஸ்ட் நாட் ஹார்ம்ஃபுல் ஃபார் மீ. அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம இதுக்கு பதிலாக பண்ணும்போது தட் திங் வில் கோ. அண்ட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, அந்த ஹேபிட் பிரேக் ஆகும்போது நம்ம ருட்டீனாக டெய்லி செஞ்சுட்டே இருக்கும்போது we are tempted at that time, நம்ம brain will tell now it is the time for you to eat this, go eat it அப்படின்னு நம்ம brain சொல்லும். ஆனால் ரொம்ப நாள் அப்படி பண்ணாமல் விட்டுட்டோம்னா brain will not care. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒன்றுமே சொல்லாது. இது போய் சாப்பிடுன்னு அது சொல்லாது. வேணும்னா சாப்பிடு, வேண்டாம்னா வேண்டான்ற மாதிரி இட் வில் பி நியூட்ரல். ஸோ தேட் வில் ஹெல்ப் அஸ். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த ஹேபிட் பிரேக் பண்ண ஈஸியாக இருக்கும். கொஞ்ச நாள் அந்த ஃபெமிலியாரிட்டினால தான் வரும். அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இடம் அந்த மாதிரி க்யூஸ் கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாம். லைக் எப்போவுமே ஆஃப்டர் மீல் ஐ கோ அண்ட் சிட் இன் திஸ் எக்ஸாக்ட் சேம் பிளேஸ். அதே இடத்துல உட்காந்து அதே ஃப்ரிட்ஜு அதே கவுச்சு அப்படின்ட்டு உட்காந்துருக்கிறதுனால தான் நான் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் ட்ரிகரிங்காக இருக்கும். அந்த மெமரி தட் டெம்டேஷன் வரும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் ஃபுட் இஃப் ஐ கோ அண்ட் சிட் இன் அ டிஃப்ரெண்ட் ரூம், அப்போது எனக்கு அந்த டெம்டேஷன் அந்தளவுக்கு வரல. ஸோ தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ். இந்த மாதிரி கூட ஐ லேர்ன்ட் இட் அண்ட் ரிப்ளேசிங் இட் வித் சம்திங் எல்ஸ் ரியலி ஹெல்ப்ஸ். அதே மாதிரி another thing that helps is that when அந்த டெம்டேஷன் ஸ்ட்ரைக் ஆகையில் உடனே அது பண்ணாமல் கொஞ்சம் பிரேக் விட்டு ஒரு சின்ன பாஸ் எடுக்கிறது. ஒரு 2 minutes கூட வேறு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நம்ம பார்த்தோம்னா த டெம்டேஷன் வில் டை அவுட். சும்மா 2 நிமிஷம் உட்காந்துடணும்னு சொல்லலை. ஃபில் இட் வித் சம்திங் எல்ஸ் தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு யூ. ஐடியலி சம்திங் தட் வில் ஃபில் தட் நீட். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வாட் எவர் இஸ் யர் அன்மெட் நீட் அதை டிசைட் பண்ணுற மாதிரி யூ கேன் லுக் அட் சம்திங் எல்ஸ். அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் ஒரு மெயின் திங் என்னென்னா, வென் ஐ வாஸ் ட்ரைங் டு ஓவர் கம் திஸ் ஐ ஃபெயில்ட் அ லாட். லைக் ஒரு சில நாள் கரெக்டாக எனக்கு அந்த டெம்டேஷன் விட்டு நல்லா இருக்க முடிஞ்சது. ஒரு சில நாள் நான் ஃபெயில் ஆகிட்டேன். கொஞ்சம் நேரம்லாம் டெம்டேஷன் இல்லாமல் நான் தவிர்த்தேன். அதுக்கப்புறம் நான் போய் அதே சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேன். ஸோ வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் தட் கொஞ்சம் ஃபெயிலியர் சகஜம்தான், அது வரும். அப்போது நம்ம ஐயோன்னு நம்மளே ஒரு ஷெய்ம் கில்ட்டில் எல்லாம் ரொம்ப போயிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம். இட் இஸ் ஒன்லி ஹியூமன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை இஃப் யூ ஆர் வில்லிங் டு ஸ்டார்ட் அகேன் அண்ட் ட்ரை அகேன், that will help us rather than ஐயோன்னு நம்ம கொஞ்சம் ஷெய்மில் போகாமல் இஃப் வி ஆர் திங்கிங் ஓகே திஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு சில டைம் சக்ஸஸ் வரும், ஒரு சில டைம் ஃபெயிலியர் வரும், அது பரவாயில்லைன்னு நம்ம நினைக்கும் போது வி ஆர் எம்பவர்டு. அப்போது நமக்கு வி ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தி சிச்சுவேஷன் ரேதர் தென் தி சிச்சுவேஷன் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர். ஸோ இடையில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் டே திருப்பி ட்ரை பண்ணிக்கலாம். அதுதான் அதிலிருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன். அண்ட் ஐ ஆல்சோ ஃபீல் தட் இந்த மாதிரி கொஞ்சம் டெம்டேஷன் வரும்போது வி கேன் கன்சிடர் இட் லைக் ஒரு ஸ்ட்ரென்த் டெஸ்ட், ஒரு வில் பவர் டெஸ்ட் மாதிரி. திஸ் இஸ் கம்மிங் டு மீ பட் ஐ எம் ஸ்ட்ராங்கர் தென் திஸ். இந்த ஒரு டெம்டேஷன் முன்னாடி நிற்குது, ஆனால் ஐ ஆம் நாட் கண்ட்ரோல்டு பை மை இம்பல்சஸ். ஐ மேக் மை ஓன் டிசிஷன்ஸ். நான் என்னோடய டிசிஷன்ஸ் என்னோடய லாஜிக்கல் மைண்டில் நானே முடிவு எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு வர டெம்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் பிஹேவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது தட் வில் ஹெல்ப் அஸ். ஸோ யூஸ் திஸ் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, லைக் ரீஃப்ரேம் அவர் மைண்ட். இது நம்ம வில் பவர் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைமில் நம்ம கரெக்டாக நம்மளோட டெம்டேஷனுக்கு போகாமல் இஃப் வி ஆர் ஏபிள் டு ரெசிஸ்ட் that will build that will power இல்லைங்களா. அது ஒரு மசில் மாதிரி. we have discussed this in பழைய வீடியோவில் கூட. ஸோ இட் இஸ் லைக் ஒரு வில் பவர் ட்ரைனிங் செஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் வருது, ஆனால் நம்ம அந்த டெம்டேஷனுக்குள்ளே விடாமல் வி ஆர் ரெசிஸ்டிங் இட். ஸோ நம்மளோட வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தேட் இன்க்ரீஸ் கேன் ட்ரான்ஸ்லேட் இன்டு எனிதிங் எல்ஸ். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, வேறு எந்த விஷயத்துக்கும் நமக்கு இதே வில் பவர் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது ஒரு ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் சம்திங் வி கேன் யூஸ் அகேன். ஸோ யூஸ் இட் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு சான்ஸ், ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட் வில் ஹெல்ப் அஸ். இன்னும் ஒரு இடத்த டெம்டேஷன் வரும்போது ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகாமல் we can see it as a challenge, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கேம் மாதிரி we can think of it and we can make it a little bit fun. எப்போவுமே அல்டிமேட்லி எனிதிங் ஒர்க்ஸ் பெட்டர் வென் வி see it in a lighter way. ஒரு ஃபன் மாதிரி, ஒரு கேம் மாதிரி நம்ம எடுக்கும்போது எனிதிங் பிகம்ஸ் ஈஸியர். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் யூஆர் ஃபேஸ்ட் வித் டெம்டேஷன், மேக் இட் இன்டு அ கேம். உங்களோட இம்பல்ஸ் வர்சஸ் யூ, யார் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேமாக வச்சிட்டோம்னா இட் இஸ் ஈஸியர் டு ஃபீல் லைக் நோ, நான் இந்த இம்பல்ஸ் எல்லாம் வின் பண்ண விட மாட்டோம், நான் வின் பண்ணுறேன்னு நினைக்கிறது ஈஸி. அண்ட் த மோர் யூ டூ இட் த ஸ்ட்ராங்கர் யூ பிகம். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஆம் ஆன் மை வே டு ஓவர் கம்மிங் திஸ் டெம்டேஷன். ஒரு 100% எனக்கு டெம்டேஷனே இல்லாமல் இருக்கேன்னு சொல்ல முடியாது, பட் ஐ எம் கெட்டிங் பெட்டர், அதானே சொல்ல முடியும்.
So hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.